ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு சில புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி சார்பில் 2/4/2025 அன்னைக்கு தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 3 மாத காலத்தில் 7557 தேர்வர்கள் பல்வேறு பணிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் நேரடி நியமனங்களில் சமூக நிதி வலுப்படுத்த 441 பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கான குறைவு காலி பயணங்கள் நிரப்பப்பட்டுள்ளன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 மாதத்தில் 7500க்கும் மேற்பட்டோர் டிஎன்பிஎஸ்சி மூலமாக செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை தேர்வர்களின் நலன் கருதியும் தெரிவு பணிகளை விரைவுபடுத்தவும் தேர்வாணையத்தின் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி தேர்வு இருக்குது பாருங்கள், அந்த டெக்னிக்கலுக்கான பதவி, அதுக்கான நேர்முக தேர்வு சீக்கிரமாக முடிச்சிருக்கோம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதேமாரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தா நாங்கள் சீக்கிரமாக முடிச்சிருக்கோம், ரிசல்ட் வெளியிட்டு செலெக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாமே இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி பார்த்தா கடந்த ஒரு 6 மாத காலமாக எல்லாத்தையுமே பார்த்தா சொன்ன தேதிக்கு முன்னாடி எல்லாமே ஃபாஸ்ட்டாக வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரியும் இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அப்படி நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் விதமாக 2024ஆம் ஆண்டு தெரிவு பணிகள் நிறைவுற்ற ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 3 இருக்குது பாருங்கள். அது அந்த மாதிரி நிறையா ஜாப் பார்த்தீங்கன்னா ஆகியவற்றுக்கான தேர்வருடைய விடைத்தாள்களை தேர்வாணி இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விடைத்தாளை நாங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலந்தாய்வின் போது ஒவ்வொரு பதவிக்கான காலி பணிகளின் விவரங்களை தேர்வர்கள் நேரடியாக தேர்வாணையத்தின் யூடியூப் சேனல் மூலம் தெரிந்து கொள்ளும் வகையில் 3/2/2025 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் அப்போ ஒவ்வொருத்தரும் என்னமான தேர்வாராங்க அது எல்லாமே யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முறை பதிவிற்கான கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணங்களை தேர்வாணைய இணையதளத்தில் தேர்வர்கள் செலுத்துவதை எளிமைப்படுத்தும் விதமாக யூபிஐ மூலம் செலுத்தும் வசதியை தேர்வாணையம் அறிமுகப்படுத்தி உள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓடிஆர் இருக்க பாருங்கள், ஒன் டைம் ரேஷியல் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூபிஐ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், சட்டப்பூர்வ வாரியங்கள் மற்றும் சட்டப்பூர்வ ஆணையங்களிலிருந்து பல்வேறு தேர்வுகளின் மூலம் நிரப்பப்பட வேண்டிய காலி பணியிட விவரங்களை இணைய வழியாக பெறும் முறையை தேர்வாணையம் 1/3/2025 முதல் அறிமுகப்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க காலி பணித்த விவரங்களை வெப்சைட் மூலமாகவே நாங்கள் பெறுகிறோம், அதுக்கான ஒரு புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா காலி பணித்த விவரங்களையும் இதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் பார்த்தா அனுப்பி வச்சு கேட்டு தான் அனுப்பி வைப்பாங்க. பட் இப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வேகன்சி இருக்குது எல்லாமே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அதுக்கேற்ற மாதிரி ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்விற்கு பாருங்கள், குரூப் 4 கலந்தாய்வுக்கு தேர்வுடன் வரும் தேர்வுடைய பெற்றோர்கள் அமரும் வகையில் காத்திருப்பு கூடம் தேர்வாணைய அலுவலகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரலாம், அவங்களுக்கு பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட் ஒதுக்கி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், தேர்வாணையத்தால் குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் மூலச்சான்று சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு தவிர்க்க இல்லாத காரணங்களால் வர முடியாத தேர்வுகளது பெற்றோர், கணவர், உறவினர் ஆகியோரில் யாராச்சும் ஒருத்தர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அந்த நடைமுறையை 22/1/2025 முதல் நடைமுறைப்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவுன்சிலிங் ஏதாச்சும் ஒரு சில காலத்தில் அட்டன் பண்ண முடியாத போது பாருங்கள், அந்த சுச்சுவேஷனில் அவங்க பார்த்தா பெற்றோரோ கணவரோ யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான நடைமுறையை அமல்படுத்தியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அரசு துறையின் தேவைக்கேற்பவும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பாடத்திட்டத்தில் சேர்க்கவும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுகளை 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை 57 பாடத்தாள்களுக்கான பாடத்திட்டங்கள் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சிலத்துக்கு புதிய சிலபஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ஷெடியூல் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது வந்து பார்த்தா எல்லா எக்ஸாமே எப்போ நடக்கும் அதுக்கான எல்லாமே செலெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக வந்து குறிப்பிட்டு வரோம், அதுக்கேற்றமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்வர்கள் தேர்வு தொடர்பான செய்திகள் மற்றும் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் சேனல் தொடங்கப்பட்டு தகவல்கள் 14/2/2025 முதல் தேர்வர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிவு பணிகள் நிறைவு பெற்ற பின் எந்தெந்த பதவிகளுக்கு தெரிவு பட்டியல் நியமன அலுவலர்கள் அனுப்பப்பட்டது என்ற தகவல் எக்ஸில் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, டெலகிராம் குரூப்லாம் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு சில புதிய அறிவிப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.